வந்துட்டேன்டா ஷேடோ யார் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரஸ்ட் மீ இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லை, என்னோடய வாய்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஓகே ஆகிட்டே இருக்குது. சீக்கிரமாக நம்ம நார்மல் டோனுக்கு வந்துடுவோம். ஸோ அதுவரை நம்ம எஃப்எஃப் கேட்போம். அது நார்மல் வாய்ஸ் வந்த பிறகு பேலன்ஸ் இருக்க எஃப்எஃப் ஒன் ஷாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து முடிக்கலாம். ஓகேவா? சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆங்கண்ணா இப்போது சங்குக்கு அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். போகாதா, இங்கே இரா. ஸ்டூப்பிட்டா, எங்கே போகிற? எங்கே தானே இருக்க போகிற? பக்கத்தில் தான்டா படுக்க போகிறேன். அவங்க அப்படியே ஜங்குக்கு பார்த்த மாதிரி சைடாக படுக்கிறான். அங்கே ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஐயோ ப்ரொஃபஸரே, ஐ லவ் யூ டூ பேபி. என்னாச்சா? ஏன் இப்போ குடிச்சிருக்கா? உனக்கு தான் அதுக்கான ரீசன் தெரியுமே. நீங்கள் பாச்சுங்கக்கா, உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு சம்டைம்ஸ் ஒன்று பார்க்குறப்போ ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஏன் மேலையா? நான் என்ன அப்படி பண்ணேன்? உன்னோட அதிகமாக யோசிக்கிறே இந்த மூளை. சம்டைம்ஸ் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவ. அதெல்லாம் பார்க்குறப்போ யார் அவன் எனக்கே ஹெல்ப் பண்ணுறான். என்னோடய ஈகோ ஓவராக டச் ஆகும் கிட்ட. அதனாலே ஹெல்ப்பே கேட்க மாட்டேன். ஆனால் நீ எனக்காண்டி எல்லாத்தையும் பண்ணுவ. நீ எதனால அப்படி யோசிக்கிறா? நான் உன் கூடவே உனக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான லைஃப் பார்ட்னராக இருக்கணும். அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு என் மூளை எவ்வளோ யோசிச்சுட்டு தெரியுமா? சின்ன சின்ன விஷயத்துலையாச்சும் உனக்கு ஈக்குவலாக வரணும்னு நான் அவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் நீ என்னன்னா எப்படி சொல்லிகிட்ருக்கா? உண்மையிலே நான் உனக்கு ஒருத்தர்லாம் நிறைய தட்டி நான் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? நீ நல்லா வேண்டா. என்ன போய் லவ் பண்ணுற பற்றியா? லவ் பண்ணுறவனுக்கு நல்ல பையன் கெட்ட பையன்லாம் இல்லை. அவன் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் பிடிச்சாலே போதும் ப்ரொஃபஸரே. சீக்கிரமாக லவ்வில் விழுந்துடலாம். அது சரி, ஆனால் எனக்கு அந்த மாதிரி நீ ஸ்டூப்பிடாக பேசுகிறது சம்டைம்ஸ் ஓவராக காண்டாகும். சின்ன வயசுலேயே நிறையா ஒர்க் பண்ணிக்கிட்டே காலேஜ் படிக்கிறா. இப்போ அவனால் இது முடியுதா? உன்னோட வயசில் நான் எவ்வளோ மெச்சூர்டாக இருந்திருப்பேனான்னு தெரில. கண்டிப்பாக இல்லவும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறா? ஏன்னா அப்போ நான் ரொம்ப ரகடாக ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். யார் பேசுகிறதையும் கேட்காம காதில் வாங்காமல் அப்படி சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் நீ அப்படிலாம் இல்லைடா. உன் ஃபேமிலியை பார்க்க ஆரம்பிக்கிற. உன் ஃபேமிலியை நீ தான் பார்த்துக்கவே செய்கிற. ரொம்ப தான். ஆனால் ப்ரொஃபஸரே, நீ என்கிட்ட இதனை நார்மலாக இருக்கிறப்போ ஏன் சொல்லவே இல்லை? எப்படி சொல்லுவேன்? கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இது இப்போ நான் சொல்கிறது கூட உனக்கு ஞாபகம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். போதில் இருக்கடா, அதனால தான் சொல்கிறேன். நீ ரொம்ப நல்லவன் ஜங்குக். ஒன்று மாதிரி ஒரு பையன் என் கூட இருக்கிறதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். என் பின்னாடியே நீ ஒரு குட்டி போட்டு பூனை மாதிரி சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்குன்னு இருக்கிற வேண்டாம் நீ. ஒன்று என்றைக்குமே நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் லைஃப் ஃபுல்லாக கடைசி வரையும் நீ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். யோ ப்ரொஃபஸரே, நீ என்னை எப்படி நினச்சிட்ருக்கேன்னு தெரியாதா? ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணேன். அது நான் பண்ணது லவ்வான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அவன்கிட்ட
உன்கிட்ட நான் இப்போ இருக்கேன் தெரியுமா? இது தாண்டா லவ். ஆனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். என்னை தவிர என் கண்ணை வேறு யாரையுமே பார்க்காத. நீ போனாலும் சரி, நான் ஒன்றை மட்டும்தான் நினச்சிட்ருப்பேன். எனக்கு அடுத்த வேறு யாரையும் எனக்கு லவ் பண்ண கூட மனசு வராது தெரியுமா? ஓ, நான் வெறுத்த உன்கிட்ட சண்டையை போட்டாலும் உன்னை காயப்படுத்திட்டு போனாலும் வேறு யாரையும் பார்க்க மாட்டியா? கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் லவ் பண்ணுறேன்டா. நான் எப்படி வேறு ஒரு பர்சனை நான் பார்ப்பேன்? ஏன் நீ பார்ப்பியா? சொல்ல முடியாது, பார்ப்பேன். 2 பேரும் சேரவே முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு ஒன்றே நினச்சிட்டா உட்கார்றது. வேறு பர்சனை பார்க்க வேணாமா என்ன? ஒத்தாட்டி பின்னிடுவேன். இங்கே பாரு, அப்படி மட்டும் யாராச்சும் பார்த்தா சத்தியமாக சொல்கிறேன், கொன்னே போடுவேன். அப்படியே கொன்று உன்னை எரிச்ச சாம்பலை ஒரு ஜாடிக்குள்ளே போட்டு அதை அப்படியே என் பக்கத்தில் வச்சுப்பேன். அந்த அளவுக்கு புரியுதா? யார்கிட்டையும் போகாத. அப்படியே போனாலும் லாஸ்டில் உன்னை உண்மையாக லவ் பண்ணுற பையன் இந்த ஜங்குக்காக தான் இருப்பான். மற்ற யாரும் என்னோட உனக்கு ட்ரூவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் லவ் கொடுக்க மாட்டாங்க ப்ரொஃபஸரே. அது நீ சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு இல்லைடா, எனக்கு நல்லாவே தெரியும். ஜங்குக், லவ் யூடா. லவ் யூ டூ ப்ரொஃபஸரே. சரி, சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிடல. நான் கோவத்தோட ஜிம்மன் வீட்டுக்கு வந்தேன்னா வந்ததுலேருந்து லிக்கர் மட்டுமே வாய்க்குள்ளே போயிட்டுருக்க தெரியுமா? உண்மையா நீ தூங்குற பேசுகிறே, குடிச்சிட்டு இப்படி க்யூட்டாக பேசுகிறே, ரொம்ப தான் பேசிகிட்ருக்க. அவ்வளோ க்யூட்டாக பேசுகிறேன். நானா? என்ன இன்னைக்கு குடிச்சிட்ருக்கா, அதனால ஏதோ எனக்கு கொஞ்சமாச்சும் மரியாதையோடு பேசிகிட்ருக்கா. கொஞ்சம் ஸ்டடியாக இருந்தா என்ன போட்டமுக்கு நீட்டாக போயிடுவேன். ஐயோ அப்படியா? ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும். எல்லா டைமுமே ஏன் நீ மட்டும் டாப்பாக இருக்கணும்? சம்டைம்ஸ் நானும் டாப்பாக இருக்கலாம்ல. எனக்கும் உன்கிட்ட போட்டமாக அடங்கி போகிறதுல தப்பு இல்லைடா. ஏன் எதனால அடங்கி போகணும்? ஏன்னா டாப்பாக இருந்து மேட்ரு பண்ணுறதுலனா அப்படி இருந்துக்கலாம். ஆனால் நமக்குள்ள இன்ன வரையும் அந்த மேட்ரே நடக்கவே இல்லை. வெறும் கிஸ்ஸோடைய ஸ்டாப் போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்துக்கிற விஷயம் ஒன்று இருக்குது தெரியுமா? நான் அதில் கேர்லெஸ்ஸாக இருப்பேன். ஆனால் நான் ஒன்று பார்த்துக்கணும். நீ என்ன பார்த்துட்ருக்க? இப்போ சொல்லு, யார் டாப்புன்னு? நானா டாப்பா? ஆமாம் டாடி, ஆமாம். அட்ட சூப்பர். மேட்ரு மட்டும் நீ பண்ண, மற்ற எல்லாமே நான் உன்னை பார்த்துக்கிறேன். மேட்ரா நீயுமே பார்த்துப்ப. ஆனால் உனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, அதனால எஸ்கேப் ஆகுற. சரி விட. சரி வீட்டுக்கு போகலாமா? போகணுமா? நம்ம இங்கே இருக்கலாமே. இருக்கலாம் தான், ஆனால் இது ஜிம்மினோட வீடு. ஏதாச்சும் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டே இருப்பான். இவ்வளோ நேரம் நம்மளை பேச விட்டதே தப்பு. இன்னத்துக்கு வெளியே நின்று ஓட்டு கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். இன்னே கேட்ட கண்டுபிடிச்சிட்டான். இருந்தாலும் பரவாயில்ல,
சத்தம் இல்லாமல் கேட்போம். ப்ரொஃபஸரே, சொல்ல எனக்கு கேட்கணும் போல இருக்கா. எனக்கு கூட தான் சொல்லணும் போல இருக்கா. எனக்கு அவங்க 2 பேர்த்தையும் கொல்லணும் போல இருக்குடா. தயவு செய்து ரூமை விட்டு வெளியே வாங்கடா. அவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறான் ப்ரொஃபஸரே. அதுக்கு தாண்டா சொன்னேன், வா நம்மளோட வீட்டுக்கு போகலாம். என்னை தூக்கிட்டு போறியா? ஏய் என்ன விளாட்றியா? நடந்து வாடா. டயர்டாக இருக்கு ப்ரொஃபஸரே, ப்ளீஸ். முடியாது, என்னாலாம் முடியாது, கை கால்லாம் வலிக்குது. பார்த்தியா, என்னவே கூட்டு போக மாட்டேன்றா. நான் அப்புறமா இங்கே விழுந்து கை கால் அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆம்புலன்ஸ் வரும், ஏறி போங்கடா. டேய், கதவை திறக்கிறீங்களா? இல்லை நானே தோந்து அடிச்சு போட்டு உள்ளே வந்து மீன் பாடி வண்டியில் போட்டு உள்ளே அனுப்பிடுவேன். பார்த்துக்க எல்லாத்தையும் வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லி ஜிம்மினுக்கு அங்கே பொறிக்கவே முடியல. கற்றுன்னு கத்திட்டு இருக்கான். அங்கிட்ட அவங்க அப்படியே செம்மையாக சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. இவன் இப்படி புலம்புறது. சரிடா, அவனுக்கு அங்கே கீழே அப்படி நெருப்பு போட்ட மாதிரி தகன்னு எரிஞ்சிட்ருக்கான். சிங்கிள் சாபம் இங்கே அனல் அடிக்குதா. சரி ப்ரொஃபஸரே, ஒன்று கூட அதான் கொடுத்துட்டேன். ஸ்ட்ராங்காக எனக்கு ஒன்று கொட்ட சவுண்டு கேட்குண்டா. அவன் தான் ஒட்டு கேட்டுட்ருக்கான்ல, கேட்டு போகிறான். அதானே, என்ன கேட்டால் என்ன, கதவை தந்துட்டா லைவாகவே பார்ப்பல, பார்த்துட்டு போடா. கொட்ட ப்ரொஃபஸரே. வேணுமா? கிடைக்குமா? ப்ரொஃபஸர், இன்னும் ஸ்ட்ராங்காக நாளைக்கு காலையில் உனக்கு ஞாபகமே வரக்கூடாது, புரியுதா? நான் பேசின எல்லாமே உனக்கு மறந்துடணும். நான் ஞாபகம் இன்னும் மறந்துடுறேன். பொதுவா ப்ரொஃபஸரே, ஒரே ஒரு தாண்டி வீட்டுக்கு போகலாம். நல்லா கொடுத்துட்ருக்கிறப்போ ஸ்டாப் பண்ணா தப்பு தெரியுமா? இருந்துட்டு போட்டோம் வா அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே வாங்கினா. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். கதவை திறந்தா ஜிமின் அப்படியே சேர் போட்டு உட்காந்துட்ருக்கான். வாங்கப்பா, எல்லா வேலையும் முடிஞ்சா? அதை கெடுத்துட்டு இல்லைன்னா மட்டும் இல்லை போய் நல்லா தள்ளி வைப்பார். இப்போ டே வாயில் நல்லா வருது, உண்மையெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு கீழே மேலே ஜூ போட்டு வச்சுருக்கேன்டா பட்டே அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் பங்கமாக புலம்பிகிட்டு இருக்கான். சரி, அதை அடுத்த காலி பண்ணுறோம்ல. பையனுங்க தானே நான் சொல்கிறேன், சிங்கிள் வீடா, ஆனால் 5 நிமிஷத்தில் லாஜா மாற்றிடுவீங்கல்ல. அந்த அளவுக்கு நடக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எடுக்கக்கூட இருந்தாண்டா கடவுளில் வேண்டிட்டு உட்காந்துட்ருக்கேன். ஜிமின் வயிற்றுச்ச சும்மா விடாதடா. இருங்க, எடுத்த காலி பண்ணுங்க. உனக்கும் ஒன்றும் மாட்டோம். எனக்கு வேண்டாம், இந்த லவ் கர்மாந்திரமே வேண்டாம். எப்படி சொல்கிறான் தான் லவ்வே பண்ண ஆரம்பிப்பான். ப்ரொஃபஸரே வா போகலாம். வெட்டி பையன்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? ஆமாம், நாங்கள் வெட்டி ஆஃபீஸரு சார் நல்லா ஏரோப்ளேன் நல்லா வாடகைக்கு எடுத்துவிட்டு வேலை பார்த்துட்ருக்காரு. போயாயோ வாயில் நல்லா அசிங்கமாக வருது, கூட்டு போயா அப்படின்னு சொல்லி ஜிமினை திட்டிகிட்டு இருக்கான். ஐயோ மூட்டு போயா ஜிமினை, நாளைக்கெல்லாம் உன் வீட்டுக்கு வந்தேன்னா என்ன செருப்பால் அடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே ஜிமின் தான் வேடா
நாளைக்கு காலைல முதல்ல நீ தாண்டா வாசலில் வந்து நிற்பேன். கலர் கலராக விதவிதமாக எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறேன். அதில் எந்த சிரிப்பு உனக்கு பிடிச்சிருக்கோ அதே எடுத்து ஒன்றே நீயே அடிச்சுக்க. தக்காளி என்ன பேச்சு பேசுது பார்த்தியா? சின்ன பையன் கூட்ட இதுக்கு தாண்டா ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறது. டேய் டேங்கே, உன்னால தாண்டா இந்த பைத்தியக்காரனெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சு சுற்றிட்டு இருக்கேன். எவ்வளோ கேவலம் உனக்கு. டேய் ஜிமினா, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அவன் அவ்வளோதான் தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கான். சரி, ஓகே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.